நெட்டமாரி, நெட்டமாரி, நெட்டமாரி. மைனி, குட் மார்னிங் மைனி. குட் மார்னிங், குட் மார்னிங். இன்னைக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு எனக்கு? மைனி, 10 மணிக்கு நீங்க ஹோட்டலுக்கு போகணும். 10:30 மணிக்கு அடுப்பை பற்ற வைக்கணும். 11 மணிக்கு கரண்டியை பிடிச்சி கிண்டணும். 12 மணிக்கு டேஸ்ட் பார்க்கணும். இத ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்கணும். ஹோட்டல்ல போய் சமைக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல இன்னைக்கு குக் பண்ற வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? பத்த வைக்கணும், கரண்டி பிடிக்கணும், கிண்டணும் நிக்கிட்டு. இங்க பார், அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு ரோசா பக்கா பாத்துக்கிடுவாவே. அவியலுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிரு. நான் மேனேஜர்ட்ட பேசிடி. அது மட்டும் இல்லாம குக் இருக்காவே கொஞ்சம் கத்துக்கிட்டாவே போல வேலைய எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிடுவாவே. சரி மைனி, அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு ரெஸ்டா? ஸ்விம்மிங் பூல்ல போய் உளுந்து நல்ல லா 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 நீ ஆடுவோமா? நான் உங்ககிட்ட ரெஸ்ட்னு சொன்னேனோ? அதான் ஹோட்டலுக்கு போற வேலை இல்லல மைனி, அதனால தான் ரெஸ்டாரண்ட் நினைச்சேன். வாங்க மைனி, ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நீச்சல் அடிச்சிருவோம். வாட் நான்சென்ஸ்? நான்ஜென்ஸோ போஞ்சென்ஸோ, ஸ்விம்மிங் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் மைனி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க மைனி போவோம். தினாம நான் நீச்சல் குளத்தை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாள் அதுக்குள்ள இறங்க முடியல, நேரமே கிடைக்கல. இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுமே, வாங்கலாம் போவோம். நீச்சல் அடிக்கிறது இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு. எனக்கு இன்னைக்கு வேற வேலை இருக்கு. என்னது வேற வேலை இருக்கா? அப்படின்னா என்கிட்ட எதுக்கு இன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்டியே? நீ எதையா தெரிஞ்சு வச்சிருக்கியா இல்ல முட்டாளாவே இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மைனி, உங்க கூடவே இருக்கேன். நீங்க என்னென்ன வேலை பார்க்கணும்னு எனக்கு தெரியாதா? இங்க பார், அந்த ஸ்டெல்லாட்ட போய் ரோசா பக்காக்கு போன போட்டு சமையல் வேலையை நீங்க பாத்துக்கிடணும்னு சொல்லிட்டு வா. அவளை போன் போட்டு சொல்ல சொல்லு. எனக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான வேலை இருக்கு. மைனி, என்ன வேலை? உன்கிட்ட நான் என்ன வேலை சொன்னேனோ அதை மட்டும் செய். எனக்கு என்ன வேலை இருக்குன்னு நீ கேள்வி கேட்காத. இல்ல மைனி, நானும் உங்க கூட வரணும்ல. கூட வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்க போதும். போ, முதல்ல அவட்ட போய் சொல்லிட்டு வா. சரி மைனி. இவளை நம்மளுக்கு வேலைக்கு வச்சா இவ நம்மள வேலைக்கு ஆகுற மாதிரி பேசுவா. ஏங்க ஏங்க ஏங்க, சூர்யா பாங்க வாங்க. என்னம்மா சரோ? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா தான் இருக்கேன் சரோ. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. நான் பென்ஸ் எடுத்துக்கிடட்டுமா இல்லைன்னா ஆடி எடுத்துக்கிடட்டுமா? ஒரு தெரு கோடிய கூட நீங்க எடுக்கண்டா. ஆடி எடுக்கட்டுமா ஓடி எடுக்கட்டுமா நல்லா கேளுங்க. உங்ககிட்ட நான் நேத்து என்ன சொன்னேன்? என்ன சொன்ன சரோ? அதானே, வீட்டு கவனம் இருந்தா தானே பொண்டாட்டி சொன்னல ஞாபகத்துல இருக்கு. கிளிப்பிளைக்கு சொன்ன மாதிரி நேத்து படிச்சு சொன்னேன். என்ன புக்கு சரோ? சோதனை, பெருஞ்சோதனை. நான் உங்ககிட்ட நேத்து என்ன சொன்னேன்? அது சரோ, நேத்து ஹோட்டல்ல பணம் கொடுக்காம புக் பண்ணிருந்தேன்ல, அதை பத்தி பேசினா. நான் வேணா இனி வேற ஹோட்டல்ல புக் பண்ணிடட்டுமா? பேதிதான் எடுக்கு. இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா தெரியல. உங்ககிட்ட நான் இது மட்டும் தான் நேத்து பேசணும். வேற எதுவுமே நான் பேசல. உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படிதானே? இல்ல சரோ, ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன விஷயம் தான் ஞாபகத்துல இல்ல. உங்களை பத்தி மட்டுமே நினைச்சிருந்தா மத்ததெல்லாம் மறந்துறான். எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணலாம், யார கூட்டிட்டு போய் கும்மி அடிக்கலாம், எந்த பர்ஃபியூம் வாங்கலாம், எத்தனை பாட்டில மேல ஊத்தி குளிச்சுக்கிடலாம், இப்படியே யோசிச்சிட்டு இருந்தா. சரோ, என்ன விஷயமா கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். நம்ம சந்திரக்கு உங்க அக்கா வீட்ல போய் பொண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தீல்ல? ஓ ஆமா, சொல்லிட்டு இருந்தா. ஒரு வாரம் கழிச்சு போலாம் தானே சொன்னா சரோ. இன்னைக்கேவா போனோம்? நான் நேத்தே போகணும்னு நினைச்சேன். நேத்து இருந்த டென்ஷன்ல தான் நேத்து போவேல. ஆனா இன்னைக்கு இப்பவே கிளம்பி ஆகணும். ஏன் சரோ இவ்வளவு அவசரப்படுறா? நாள் என்ன ஓடியா போகுது? அவன் சின்ன பையன் தானே, மெதுவா கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். நீங்க பெரிய பையனா இருக்கீங்க, உங்களுக்கு முடிச்சிருவோமா? சரோ, அது நீ என்னதுனா நீ இருக்கிறிய? நான் இருக்கறனால முடிக்க முடியலையோ? இல்ல சரோ, நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு பொண்ணை யோசிச்சு பாப்பேன்? அப்போ நான் இல்லன்னா யோசிச்சிருவிய? சீச்சி, இல்ல சரோ, நீ இருக்க இந்த மனசுக்குள்ள வேற யாருக்குமே இடம் கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தேன். நல்லா சொல்லுவிய. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுது இப்பதான். நேத்து என்னடா அவன் கேட்கறது வரைக்குமா கல்யாணம் முடிக்காம இருக்குது அப்படின்னிய. இன்னைக்கு அவன் சின்ன பையன் எதுக்கு இப்பயே கல்யாணம் முடிக்கணுங்கிறிய? நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் பேசுறது காதுல வாங்கி பேசுறீங்களா இல்ல சும்மா பேசிட்டு இருக்கீங்களா? சரோ, கவனிச்சுதான் பேசுறேன் சரோ. அவன் இந்த வீட்டுல சின்ன பையன்ல, அதான் சொன்னேன். பொண்ணு பாத்துருவோம், எங்க அக்கா கிட்ட போய் உடனே பேசிடுவோம். ஆனா நீ எதிர்பார்க்கிற அளவுக்குலாம் எங்க அக்கா நகை போட மாட்டா. ஒண்ணு போடாண்டா, நானே பாட்டு கட்டி வைப்பேன். சரி சரோ, அப்போ உடனே கிளம்பலாம். சந்துரு, சூர்யா, நம்ம மருமகளா எங்க, உங்க அம்மா எங்க, எல்லாரையும் கூப்பிடு, மொத்தமா போவோம். யாரும் வரல, நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோம். என்னது, நம்ம 2 பேர் மட்டுமா? சரோ, உங்க அம்மா இல்லாம எப்படி? எங்க அம்மையெல்லாம் கூட்டு போக முடியாது. சரோ, அப்படி மட்டும் சொல்லாது சரோ. வேற யார் வரலனாலும் பரவாயில்ல, ஏன் மாப்பிள்ளையே வரலனாலும் பரவாயில்ல, உங்க அம்மா வந்தே ஆகணும். ஏன்னா பேரன் மேல உங்க அம்மைக்கு அவ்வளவு பாசம் இருக்கு. சூர்யாவுக்கு தனி மனுஷியா நின்று கல்யாணம் முடிச்சு வச்சாவ. நம்ம சந்திருக்கு பொண்ணு பார்க்க போறோம், அத்தைட்ட சொல்லலன்னா என்ன அர்த்தம்? அவிய என்னைய பத்தி என்ன நினைப்பாவ?
நீ பண்றது சரியில்லை சரோ. நான் அத்தைகிட்ட சொல்லாம எங்கேயும் வரமாட்டேன். ஓஹோ அப்படி போதா? உங்க மாமியார்ட்ட சொல்லாம நீங்க எங்கேயுமே போக மாட்டிய. அந்த ரூம் புக் பண்ணி கும்மி அடிச்சல அது சொன்னீங்களா? சரோ அது என்னோட பர்சனல். இது நம்ம ஃபேமிலி மேட்டர் இல்ல. அப்போ எனக்கு தெரியாம உங்களுக்கு பர்சனல் இருக்கு. அது அப்படி இல்ல சரோ. ஃப்ரெண்டுங்க கூட தனியா போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது பர்சனல் தானே. இங்க பாருங்க, உங்க மொழியும் சரியில்லை, வர வர உங்க பேச்சும் சரியில்லை. ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் என்னை வேற மாதிரி பாப்பிய. சரோ நீ அதெல்லாம் விடு சரோ. உங்க அம்மையை கூப்பிடாம போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. உங்க அம்மா வந்தாதான் நான் வருவேன். அத்தை இல்லாம நான் வரமாட்டேன். ஷோ சோதனையா தான் இருக்கு. ரொம்ப தான் அப்படியே மாமியார் மேல பாசத்துல உருகுறிய. எத்தே 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 என்ன மார்மவனே, ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? கண்ணெல்லாம் வத்தி துரும்ப மேலிஞ்சு போன மாதிரிலாம் இருக்கியே. ஏன் பல வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இவரை பாக்குறியோ? இல்லம்மா பாப்பேன். மார்மவே பல பிஸியா இருக்கா பாத்தியா? உட்கார்ந்து பேசாதியருக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கி. ஆமா, நாய்க்கு வேலை இல்ல, உட்கார்ந்தீங்க நேரம் இல்லன்னு சொல்லு. அப்படி என்ன இவர் பிஸியா இருக்கான்னு பார்த்தா? இல்லம்மா ஜாரஜா, மார்மவே அடிக்கடி கார் எடுத்துட்டு போறாவே வராவே. எப்போதும் பிஸியா இருக்காவல்ல. ஒன்னே மாதிரி வீட்ல பிரியா இருந்தா பரவாயில்ல. ஆனா மார்மவனை நல்லா பார்த்து பேச முடியல. இவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, நான் சும்மா இருக்கேன் நீ பார்த்தா. சரிம்மா அதை விடு. மார்மவனே நல்லா சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் செய்து தாரேன். சரோ பாத்தியா சரோ, உங்க அம்மா உனக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் ஒரு அம்மா மாதிரி. எவ்வளவு பாசமா விசாரிக்கிறாவ பத்தியா? இப்படி பட்டவியலை விட்டுட்டு போறதுக்கு எப்படி எனக்கு மனசு வரும் சொல்லு. என்னது விட்டுட்டா? மார்மவனே உங்க பிசினஸ்ல நான் கலந்துக்கிட முடியுமா? நான் கோயிலுக்கு போறேன், நீங்க போயிட்டு வாங்க. எத்தே பிசினஸ் விஷயமா போவேல. நாங்க சந்துருக்கு பொண்ணு பார்க்க போறோம். என்னது சந்திரக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? ஏமாடி சாரஜா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏமா உன் பேரே கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னேன். அதனால நாங்களே நேத்து தான் முடிவு பண்ணி இன்னைக்கு பொண்ணு பார்க்க கிளம்பி இருக்கோம். அப்படியா? இருந்தாலும் முன்னக்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? முன்னக்கூட்டியே சொல்லிருந்தா மட்டும் நீ என்ன செஞ்சிருவ? எதுக்கு மாட்ட முன்னக்கூட்டியே சொல்லி வைக்கணும்? இல்லம்மா, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுல, அதான் கேட்டேன். ஆமா, எங்க போய் பொண்ணு பார்க்க போறியா? பொண்ணு நம்ம ஊரா இல்ல வெளியூரா? வெளியூர் தான். வேற யாரும் இல்ல, இவ அக்கா மாவள தான் பொண்ணு கேட்க போறோம். என்னது அக்கா மாவள போய் பொண்ணு கேட்க போறீங்களா? சாரஜா, இப்போ உன்னோட தகுதி என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி தானே நீ உன் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும். மார்மவனோட அக்கா மகள போய் கேட்க போறேன்னு சொல்லியா? ஆவிய நம்ம வாசதிக்கு ஈக்குவலா இருக்க மாட்டாங்களேம்மா. என்ன மார்மவனே சொல்றது சரிதானே? ஆமத்தே, நானும் அதுதான் சொன்னேன் சரோஜாட்ட. வேற இடத்துல பார்க்கலாம், கொஞ்சம் பெரிய இடமா பார்க்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. என் அக்கா மகளை தான் சந்துரு கெட்டணும்னு ஒத்த காலில் நிக்கா. சாரஜா, மார்மவனுக்கு இஷ்டம் இல்ல. பெரிய இடத்துல பார்க்கணும்னு ஆசைப்படியாவ. நீ எதுக்கு அந்த வீட்ல பொண்ணு கட்டணும்னு நினைக்க? உனக்கு இப்ப இருக்க வசதிக்கு பொண்ணு பெத்தவ எல்லாம் கியூல வந்து நிப்பாவ. நீ எதுக்காக இப்ப வீடு தேடி பொண்ணு கேட்டு போன? இப்போ ஊஞ்சனா அவ்வளவு பேர் இங்க வந்து நிப்பாவமா, நான் வர வைக்கேன். ஏமா வாயில எனக்கு நல்லா வந்துற போகுது. அவி அக்கா இவர் கூட பிறந்தது. அவி வீட்ல பொண்ணு கட்டியல, எனக்கு ஒண்ணும் குறைச்சல தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சந்திரக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைக்கணும், அவ்வளவுதான். நான் நம்ம சூர்யாக்கே அந்த பிள்ளைய கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா நீ அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. அதனால ரெண்டாவது பிள்ளைவனுக்கு அதே வீட்டுல தான் பொண்ணு கேட்டானா. அப்பதான் சொந்த விட்டு போகாம இருக்கும், அவியில வந்து போய் இருப்பாவ. சாரஜா, சொந்த விட்டு போகாம இருக்கணும்னா உன் அண்ணன் மகளை கட்டி வையா. நம்ம வாசதிக்கு உங்க அண்ணன் குடும்பம் தான் ஈக்குவலா இருக்குது. சொந்த விட்டு போக கூடாதுன்னு நினைச்சனா அந்த வீட்டுல பொண்ணு எடு. சேடி பிள்ளை அழகான பிள்ளை, நல்லா இருப்பா. நம்ம சந்திரக்கும் ஜெனிக்கும் சுவாடி போறது பிரமாதமா இருக்கும். அங்க பொண்ணு எடுத்தா உனக்கு கௌரவம். சொந்தமா விட்டு போவாது. உங்க அண்ணனும் மைனி என்னால இங்க வந்து போய் இருப்பாவ. நான் சொல்றது கேளுமா, சந்திரக்கு ஜெனிய போய் பொண்ணு கேப்போம். கிளம்புறது கிளம்பிட்டியே, எதுக்காக இவிய அக்கா வீட்டுக்கு போனா? உன் அண்ணன் வீட்டுக்கு போவா. நான் கேட்க பொண்ணு அந்த ராணி கட்டி தர முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட இனி இருக்காது. முன்னாலேயாவது நம்ம வசதி இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தா. இப்பதான் நம்ம அவளுக்கு ஈக்குவலா வந்துட்டோம்ல. இனி அவளால ஒண்ணும் சொல்லி இதை தடுக்க முடியாது. மாமா உங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம். ஏமா பாய் மூடுமா. நான் கஷ்டப்படும் போது ஏழ்னமா பார்த்து சிரிச்சவிய தான் மைனி. ஆனா இவ அக்கா அப்படி கிடையாது. என்னை பார்த்து ஒரு நாள் சிரிச்சது கிடையாது. ஏன் இப்ப நாங்க வசதி ஆயிட்டோம், எனக்கு அதை தான் இதை தாண்டி வந்து நின்னதும் கிடையாது. அதை விடு, இவ தங்கச்சி இருக்கா பாரு நெட்ட மாதிரி, அவ கூட திங்க மட்டும் தான் ஜீவால தர. எனக்கு பணம்
இங்க பாருமா, நான் முடிவு பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ அக்கா மோத அந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமகளா வரணும். அவ அந்த வீட்டுக்கு வந்தாதான் இவன் பொறுப்பா மாறுவான். உன் பேரை என்ன மாதிரிலாம் பண்ணிட்டு தெரியும் உனக்கு தெரியுமா? அதனால நீ வாய் மூடிட்டு நான் சொல்லியது கேளு. அவன் என்னமா செய்வான்? அவனுக்கு பிடிச்ச கேரங்க அப்படி. என்ன 2 வருஷம் தான், அதுக்குள்ள அவனுக்கு எல்லாம் சரியாயிரும்னு ஜோசியக்காரன் சொல்லியா? நீ எப்ப பார்த்தாலும் அந்த ஜோசியத்தையே கட்டி பிடிச்சிட்டு இரு. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். அவனே கல்யாணம் முடிச்சு வைன்னு வாயை திறந்து கேட்ட பிறகு என்ன பொண்ணு பார்க்காம இருக்க முடியாது. நானும் உன் மர்மோனும் போய் பொண்ணை பார்த்துட்டு பேசி முடிச்சிட்டு வரோம். சரோஜா, நானும் வரேம்மா. நான் வராம நீ ஒத்தையில போய் பேசி முடிக்க போற. உனக்கு என்ன பேச தெரியும்? எனக்கு எல்லாம் பேச தெரியும், நல்லாவே பேச தெரியும். அதுக்கு இல்லம்மா, நான் வந்தா கொஞ்சம் விவரமா பேசுவேன். சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா பேசுவேன். எதுக்கு சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா பேசணும்? லைட்டா பேசினாலே போதும். சரோஜா, உனக்கு சொன்னா ஒண்ணுமே புரியாது. மர்மோனே, நீங்க சொல்லுங்க, நான் வரணுமா வேண்டாமா? நீங்க வரணும் தே, நீங்க கட்டாயம் வரணும். நீங்க வரணுங்கிறதுனால தானே நான் உங்களை கூப்பிட்டேன். சரோ, உங்க அம்மா இல்லாம நான் வரமாட்டேன். அத்தை வரட்டும், அத்தை தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆளு. நம்ம 3 பேரும் போய் பொண்ணு கேட்போம். நெட்ட மாதிரி வேற கூட வர. சரி சரோஜா, 4 பேரா போவோம், நல்லதுதான். இங்க பாருமா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன் ஆசைப்படுறீங்கிறதுனால அங்க வந்து எதுவும் கோளாறுபடி பண்ணிட்டு இருக்காம பேசு. இல்லனா 2 பேரும் வாய் மூடிட்டு இருங்க, நானே பேசியேன். சரோஜா, நான் வாயே திறக்க மாட்டேன்மா, சும்மா தான் வாரேன். சரி சரி, வாங்க போவோம். என்னது இது கொடுமை? ஏன் மவன் பிள்ளை தானே இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மர்மவன் அக்கா மகளை போய் என் பேரனுக்கு எப்படி கட்ட முடியும்? நான் எத்தனை நாளா இதுக்காக காத்து கிடந்துகிட்டு இருக்கேன். இவன் என்னடான்னா அவ இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு போறா. இதை விடக்கூடாது, சும்மா விடவே கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும். விடிய காலமே பீடி தட்டை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. என்னதான் பிரச்சனை அவளுக்கு? பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் லீவ் விட்டுட்டா போதும், பையனை பீடி தட்டை காலையில தூக்கிடுவா. லீவ்ல வீட்டுல கிடப்பா. அவளை பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும் ஒண்ணு கிடையாது. புருஷங்காரனை போய் டிஃபனை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுவா. உட்கார்ந்து சுத்து சுத்து சுத்துன்னு இந்த பீடியவே போட்டு சுத்திக்கிட்டு கிடப்பா. இவளை இப்படியெல்லாம் சும்மா விடக்கூடாதே. இப்படியே விட்டோன்னா திமிரு ஏறிடும். பிறவு நம்மள மதிக்கவே மாட்டா. ஏட்டி மருமவளே, மருமவளே, ஐயோ ஏட்டி மருமவளே, ஓட்டியா ஓட்டியா, சீக்கிரம் ஓட்டியா. ஏட்டி மருமவளே, என்னாச்சுதே? என்ன பிரச்சனை? பாம்புக்கு பேரு உள்ள வந்துட்டோ? பாம்பு வரல, பள்ளியும் வரல. எனக்கு தான் கால் ஒரே வலியா வலிக்குது. கொஞ்சம் உட்கார்ந்து அமைக்க விடு. என்னதே கால் வலிக்குதா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்டி, மனுஷி மாதிரி தான் தெரியுது. உனக்கு ஏதோ கண்ணாடியில பார்க்கும்போது வித்தியாசமா தெரியுது. நாளைக்கு பீடி கொடுக்கணும் தே, கம்பெனியில கொண்டு போய். அவசர அவசரமா நான் பீடி சுத்திட்டு இருக்கேன். காலையில விடிய கிளம்பி முழிச்சு உட்கார்ந்து சமைக்க கூட என்னால முடியல. குதுக்கு ஓடி ஓடி உட்கார்ந்து நான் பீடி சுத்திட்டு இருக்கேன். நீங்க என்னடானா ரொம்ப சாதாரணமா கால் அமுக்கி விடவான்னு கூப்பிடுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்டி, கால் அமுக்கி விட மாட்டியா? வேலை இல்லாம சும்மா இருந்தா அமுக்கி விடல, எனக்கு வேலை இருக்கு. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் பீடி சுத்த முடியாது. கால் வலிக்குதுடி, உட்கார்ந்து அமுக்கி விடு. பெறவு போய் பீடி சுத்து. எத்தே, நாளைக்கு பீடி கொடுக்கணும் கம்பெனியில கொண்டு போய். இன்னைக்கே வேகமா சுத்தினா நாளைக்கு கொண்டு போக முடியும். ஏய், கால் அமுக்கி விட்டுட்டி, கால் இழுத்துக்கிட்டு போதே. பெறவு நான் என் மாமனை கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டேன். கால் தானே வலிக்குது, உங்க கை நல்லா தானே இருக்குது. உட்கார்ந்து தடவுமா. இல்ல என் பிள்ளைகள் கிடக்குது, அதுல கூப்பிட்டு தடவை சொல்லலாம். இல்ல உங்க மாமனையாவது கூப்பிட்டு தடவை விடுன்னு சொல்லலாம். என்னைய கூடுவீங்களோ? ஆமாண்டி, உன்னை கூப்பிட கூடாது, எதுக்குமே உன்னை கூப்பிட கூடாது. கொழுவுல உட்கார வச்சு உன்னை பாத்துக்கிட்டணும்னு உனக்கு நினப்பு. பேதி எடுப்பா, என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைகளுக்கு இன்னைக்குதான் லீவு. அதுவளை கூப்பிட்டு வேலையை வச்சு சொல்றியோ? ஒழுங்கா உட்காந்து காலை தடவை விட்டுடி. என்னன்னே தெரியல, காலை இழுத்துக்கிட்டு போகுது. இழுத்துக்கிட்டு தான் போவோம். ஒரே இடத்துல உட்காந்துருந்தா இழுத்துட்டு தான் போவோம். வெளியே போய் நாடமாடுங்க. இதுக்கு மேல நீ வேலைச்சு விடாம ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க. நல்லா இருக்கா சொல்லிட்டேன். பேதி எடுப்பா, என்ன திமிர்ல பேசிட்டு போடுற என்கிட்ட. இன்னைக்கு எப்படி பீடி சுத்தியான்னு நானும் பாத்துறேன்.